வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் குடும்பங்கள். உங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம். 35 வருஷம். மகா ஆஹா மகா ஆஹா ஏஞ்சு போடா இருக்கிற எல்லா பலூனையும் ஒண்ணு விடாம ஊதுங்க. ஜெகதீஷ் மீனா இந்த பேரை சோசியல் மீடியால ஹேர் ஆயில் பத்தி சர்ச் பண்ற நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கு இவங்களுடைய ஹேர் ஆயில் அண்ட் கோகனட் மில்க் ஷாம்பு தான் என்கிட்ட இருக்கு. இந்த ஹேர் ஆயில் 100% நேச்சுரல், பியூர் ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அண்ட் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால பால்னஸ், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், அந்த ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் உங்களுடைய ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு கரெக்டா 1 hour கழிச்சு அவங்களுடைய கோகனட் மில்க் ஷாம்பு இது எல்லா டைப் ஆஃப் ஹேருக்குமே வந்து செட் ஆகும். அண்ட் இதை நீங்க யூஸ் பண்றதுனால ஹேர் ஃபால், ஹேர் டேமேஜ் இருந்தா அதை வந்து பிரிவென்ட் பண்ணும். அண்ட் டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படினா அதை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இதுமே பியூர் ஹோம்மேட் தான். அண்ட் இது வந்து கோகனட் அப்படிங்கிறதுனால அதோட ஸ்மெல் வந்து அப்படியே அந்த கோகனட் ஸ்மெல் செம்மையா இருக்குது. அண்ட் இதை நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் பவுன்சியாவும் இருக்கும். சோ ஜெகதீஷ் மீனாவுடைய இந்த ஹேர் ஆயில் அண்ட் கோகனட் மில்க் ஷாம்பு இது ரெண்டையும் நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஓன் வெப்சைட் jagadishmeena.com அப்படிங்கிற வெப்சைட்லயே நீங்க ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா மீஷோலயே நீங்க ஆர்டர் பண்ணலாம். அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து எவ்ரி மந்த் 5, 15, 25 இந்த டேட்ஸ்ல தான் மார்னிங் 11 o'clock ஸ்டாக் அப்டேட் பண்ணுவாங்க. வர 15th வந்து ஸ்டாக் அப்டேட் பண்றாங்க. கொஞ்சம் டிமாண்டான ப்ராடக்ட். சோ 15th அன்னைக்கு மார்னிங் 11 o'clock கொஞ்சம் சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரச்சேல் அபிகெயில் அப்படிங்கறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. பேரை கரெக்ட்டா தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆயன்னா ஆகா கல்யாணம் சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, 25th anniversary அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் ஒன்னு பண்றாங்க. அதுல ஒரு குழப்பம் ஒன்னு பண்ணிக்கிறாங்க. குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது இவங்க மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. பட் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் டீடைல்டா நமக்கு கொடுத்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. தரமான கண்டென்ட் பாத்துருமா? இந்த தருணத்துக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். சும்மாவே நம்ம வீட்ல எல்லாரோட வெட்டிங் டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது உங்களோட 25th anniversary எப்படி பெருமா நாங்க மறப்பாத. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. 25th anniversary செலிப்ரேட் பண்றதெல்லாம் சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் இவங்களுடைய மூத்த பையன் இந்த சீரியலோடைய ஹீரோ ஆகிய இவரை கொஞ்சம் நல்லா உத்து பார்த்துக்கோங்க. இவருக்கு என்ன 24 வயசுக்குள்ளே ஆகியிருக்கும். இது நம்புற மாதிரியா இருக்கு? எங்கேயோ இடிக்கிற மாதிரி இல்ல. நானும் பேசுறேன், சிரிக்கிறேன், நடக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ரைட். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் போனோம் அப்படின்னா நம்ம ஹீரோ சாரோடைய பொண்டாட்டி, அதாவது ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. என்ன கேள்வினா, உங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் கல்யாணம் ஆகி மொத்தமா எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பதில் தெரியுமா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चनறத கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ரெடியா? உங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? கம் ஆன். 35 வருஷம். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். 35 வருஷமா? யாருமா நீ? சை, தப்பான ஆன்சரை சொல்லிட்டியே. இப்போதானே 25th anniversary செலிப்ரேட் பண்றாங்க. அப்புறம் எப்படி அப்பவே 35 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம பரிதாபத்துல வருத்தப்படும் போதே அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? சரியான பதில். சரியான பதில். எப்படிங்க 5 out of 5 கரெக்ட்டா சொன்னீங்க? இல்ல, அவருக்கு 33 வயசு. பாத்தீங்களா? ரைட் ஆன்சரா. இதுல நம்ம ஹீரோ சாருக்கு அப்பவே 33 வயசு ஆகி போச்சாமா. ஆனா இப்பதான் ஹீரோ சார் அவங்க அப்பா அம்மாக்கு 25th anniversary செலிப்ரேட் பண்றாராமா. ஏண்டா ஒருத்தர் 2 பேருக்கு ஞாபகம் மறதி இருக்கலாம், மொத்த குடும்பத்துக்கு கூட ஞாபகம் மறதி வரும். உங்களோட எந்த கேள்வி கேட்கிட்ட பதில் இல்ல. சோ டைரக்டர் சார், நீங்களே தான் ஆரம்பத்துல 35 வருஷம் ஆயிடுச்சுன்றீங்க. இப்போ நீங்க தான் 25th anniversary செலிப்ரேட் பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க மறக்கலாம், நீங்க மாத்தி மாத்தி எடுக்கலாம். ஆனா மக்கள் மறப்பாங்களா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அடுத்த புஷ்பராணி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. மறுபடியும் முக்காடு சீனை தூக்கிட்டு வந்துட்டாங்களா? டேய் ஏண்டா இப்பதான் அந்த முக்காடு சீனுக்குலாம் ரெஸ்ட் விட்டுருந்தீங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா. இந்த சீரியல்ல ஹீரோ சாரோடைய இறந்து போன முன்னாள் மனைவிய பேயா கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க. அந்த பேய் என்னென்ன வேலைலாம் பாக்குது தெரியுமா? இப்ப இந்த பேய் என்ன பண்ணுது? எப்படி பார்த்தாலும் நம்ம புருஷன், அங்க இருக்குது நம்ம புள்ள,
இந்த வில்லிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நம்ம பிள்ளையும் உருப்படியா பார்க்காது, புருஷனையும் உருப்படியா பார்த்துக்காது. நல்ல ஒரு ஹீரோயினா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்ல அக்கறையோட பார்த்துக்கும் அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடம்புக்குள்ளேயே போய் பூந்து அந்த ஹீரோயினுக்கே தெரியாம கொண்டு போய் முக்காட போட்டு விட்டு கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சிருச்சு. நம்ம ஹீரோ சேர் என்ன பண்றாருன்னு பாருங்களேன். என்னடா டே, என்னடா ஏதோ அவுத்து விட்ட மாடு மாதிரி முக்காட போட்டு வந்து பொண்ணு உட்காருது. ஏண்டா மன தோழிகள், அக்கா, தங்கச்சி, சொந்தம் வந்து 4-5 பேர் பின்னாடி கூட்டு வருவாங்களா, அவங்க தான் எங்கடா கம்ப்யூட்டர் காலம் அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். இத்தனைக்கும் முக்காட போட்டு வந்து இந்த பொண்ணு உட்கார்தாமா நம்ம ஹீரோ சாரும் கஷ்டப்பட்டு முக்காடுக்குள்ள விட்டு தாலியை கட்டிட்டு வந்துடுறாரா. நான் பொண்ணை பார்க்க மாட்டேன், முக்காடு போட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லி பாரு. வெக்கமா இருக்குல்ல. ஏண்டா எடுங்க, ஒரு நியாயமா எடுங்கடா. இப்படியாடா எடுக்கிறது? இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த மத்த டைரக்டர்ஸ்லாம் நல்ல டெக்னாலஜி வைஸ் யோசிச்சு மாஸ்க், அப்புறம் வந்து இந்த வாட்சிலே பவர் இருக்கிறது, அப்புறம் ஆள் மாறாட்டம், டபுள் ஆக்ஷன், முக்காடுன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பண்ணா இவர் ஒரே ஒரு பேயை வச்சுக்கிட்டு அம்புட்டியும் பண்ணிடுறாப்ல. அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ். அடுத்ததா ரூபஸ்ரீ வரதராஜ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ சந்தியராகம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு வீடியோ வச்சு என்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கொஞ்ச நாளா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், வீடியோ ரெக்கார்ட் எல்லாம் காணமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த வந்துருச்சுல்ல, இந்த ஒரு ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. சரியான ஓடுகளி குடும்பம். மாயா அத்தை சண்டை முன்ன பின்ன இருந்தாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. சாரு சாரு ரெக்கார்ட் இருக்கான்னு பாரு. ரெக்கார்ட் ஆயிடுச்சு அத்தை. இப்போ அந்த புள்ளைய வெறுப்பேத்தி அதை ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்கார்டை எப்படி பண்ணிருக்காங்கன்னு அவங்களே காமிக்கிறாங்க. அது நல்ல போர்ட்ரைட்ல தானே நிக்குது. தெரிஞ்சு வச்சா உனக்கு இதை எல்லாத்தையும் அவனுக்கு அனுப்பிடாத. அவ என்ன அடிக்கிறதுக்காக ஓங்குனா பாத்தியா, அதை மட்டும் எடுத்து தனியா அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியும் அத்தை. இப்போ இந்த போர்ட்ரைட்ல எடுத்த வீடியோவை அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அதாவது அந்த புள்ளை அடிக்க வந்துச்சு இல்ல, அதை மட்டும் எடிட் பண்ணி என் பிள்ளைக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எடிட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை அவங்க பையனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த பையன் அந்த ஃபுட்டேஜை ஓபன் பண்ண போறான். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. சீன மிஸ் பண்ணாம பாருங்க சீக்கிரம். ஏய் அப்பதான் சொல்லிட்டேன். ஆயா அத்தை ஷோ, இவங்க கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்க போலயே. எடுத்தது போர்ட்ரைட்ல, ஆனா பாக்குறது லேண்ட்ஸ்கேப்ல. ரைட்டு, இவங்க எடிட் பண்ணி அனுப்பிச்சாங்களா, அந்த எடிட்டை யார்கிட்ட பண்ணிருப்பாங்க? இந்த சீரியல் எடிட்டர்ட்டே கொடுத்து எடிட் பண்ணி வாங்கிட்டாங்க போல இருக்கு. அந்த ஆளு எதுக்குமா தனியா இதை போட்டு எடிட் பண்ணிக்கிட்டு, என்கிட்ட சீரியல் ஃபுட்டேஜே இருக்கு, அதையே அனுப்பிச்சு விடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு போல இருக்கு. அதுல பாருங்க, ஷாக்காகிற எஃபெக்ட் ஒன்று போடுவாங்கல்ல, அதுவும் சேர்த்தே இருக்கு. மாயா அத்தை மாயா அத்தை மாவுலஸ் சபாஸ். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுடா, நீங்க எதை விட்டாலும் விடுவீங்க, ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், வீடியோ ரெக்கார்ட் பண்ற ஃபுட்டேஜ், இதை மட்டும் கடைசி வரைக்கும் மன்னிச்சு விடுறதா ஐடியாவே இல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடா. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழிலை பிக்கப் பண்ண பாருங்கடா. அடுத்ததா கார்த்திகா அப்படிங்கிறவங்க, அண்ணா இந்த சீரியல பாருங்க, அந்த சீரியல பாருங்க, அப்படியே அந்த சீரியல பாருங்க, அப்படியே இந்த சீரியலையும் பாருங்க, எல்லா சீரியலையும் ஒரே கண்டென்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் போய் பார்த்தேன், அது என்னென்ன சீரியல், அது என்ன கண்டென்ட் அப்படிங்கறத கொஞ்சம் விலாவரியா பார்த்துருவோமா? எப்படி பாஸ்? இது மல்லி, இது கொஞ்சம் குதர்க்கமான சீரியல். எப்பயுமே ஹீரோ மூஞ்சும் ஹீரோயின் மூஞ்சும் பக்கத்திலே தான் இருக்கும். தூரமா வச்சு நம்ம எப்பயாச்சும் தான் பார்க்க முடியும். ரொமான்ஸுக்குன்னே பேர் போன சீரியல்னு சொல்லலாம். இந்த சீரியல்ல ஹீரோயினை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை விவசாயி பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்ப பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுச்சு. சோ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏழை பொண்ணு பணக்கார மாப்பிள்ளை. கரெக்டா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது புன்னகை பூவே. இந்த சீரியல்லையும் ஹீரோயின் வந்து ஒரு ஏழை பொண்ணு தான். பட் பணக்கார வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக போய் அங்க இருக்கிற பணக்கார பையன் கூட கொஞ்சம் லவ் ஆகி போச்சு. இன்னும் கல்யாணம் ஆகல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி ஏழை பொண்ணு பணக்கார பையன். ஓகேவா? ரைட். அடுத்த சீரியல்ல பாருங்க. நெக்ஸ்ட், நந்தினி வேலைய கஷ்டப்பட்டு செய்யறவ இல்ல, இஷ்டப்பட்டு செய்யற கெட்டிக்காரி. 3 முடிச்சு போட ஒருத்தன் வந்தா பிரிஞ்சுதானே ஆகணும். இது 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல். இந்த சீரியல்லையும் நம்ம ஹீரோயின் ஒரு ஏழை விவசாயி பொண்ணு.
ஆனா லவ் பண்ற பையன் ஒரு பணக்கார விட்டு பையன், சேம் டு சேம் கான்செப்ட். சரி ரைட்ரா, இதோடயாச்சும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? அதான் இல்ல, இன்னொரு சீரியலும் இருக்கு. அட போகடா கொய்யாகோ. இது சிங்கப்பெண்ணே. இந்த சீரியல்ல வர ஹீரோயினும் ஏழை விவசாயி பொண்ணு. ஏண்டா கடைசி வரைக்கும் ஏழை விவசாயி பொண்ணை மட்டும் மாத்தவே மாட்டீங்களாடா? சரி ரைட்டு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ள வந்து ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்ய போகுது. அந்த கம்பெனி ஓனர் இந்த புள்ளைய லவ் பண்றாப்ல, அந்த கம்பெனி சூப்பர்வைசரும் இந்த புள்ளைய லவ் பண்றாப்ல. பட் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த புள்ள இன்னும் யாரையும் லவ் பண்ணல. ஒருவேளை ஓனரை லவ் பண்ணிடுச்சுன்னா சேம் கான்செப்ட்ல வந்துடும். என்கிட்ட சொன்னதா அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. இப்போ இந்த சீரியல்லாம் ஒரே கான்செப்ட்ல ஓடுது அப்படிங்கறத மீறி இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? இப்போ நான் சொன்ன இந்த மல்லி, புன்னகை பூவே, 3 முடிச்சு, சிங்கப்பெண்ணே, இந்த 4 சீரியலும் சன் டிவில தாங்க ஓடுது. மல்லி உங்கள் சன் டிவியில், 3 முடிச்சு உங்கள் சன் டிவியில், சிங்கப்பெண்ணே உங்கள் சன் டிவியில், புன்னகை பூவே உங்கள் சன் டிவியில். வேற லெவல் நீங்க, வேற லெவல். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரே ஸ்டோரிய வேற வேற சேனல்ல ஓட்டுறாங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரே சேனல்ல ஒரே கதையை 4 வாட்டி அப்ரூவ் பண்ணி வேற வேற சீரியல் பேர் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அடுத்ததான் முஸ்தபா ரின்பி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, சன் டிவியில் வரக்கூடிய சிங்கப்பெண்ணை சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, பேப்பரை வச்சு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பேப்பரை வச்சு காமெடி பெருசா பண்ணிருக்காங்க? சோசோ எங்க போற? அயனிங் செக்ஷனுக்கு. இந்த புடவை கொஞ்சம் தேய்ச்சு கொடு. அப்படி வச்சிட்டு பார்த்தா இதுக்குள்ள வச்ச லெட்டரை கருணாகரனுக்கு தெரியாம ஆனந்தி கிட்ட கொடுத்துரு. கருணாகரனுக்கு தெரியாம இந்த பேப்பரை கொண்டு போய் ஆனந்தி கையில கொடு. இவ்வளவுதான் சிம்பிள் கண்டென்ட். ஆனா பாக்குற வியூவர்ஸோட ஹார்ட் பீட் எல்லாம் எப்படி துடிக்க விட போறேன் பாரு, எப்படி பரபரப்பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காமெடி பண்ணிருக்காங்க தெரியுமா? சார்லி சாப்ளினே மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனா இந்த புள்ள இங்கதான் நிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் ஷாக்கான நேரத்துக்கு நேரா போய் புள்ள இதை படிச்சு பாரு, என்ன வேலைன்னு சொல்லிருக்காரு, போய் அதை பாரு, நான் போய் என் வேலையை பாக்குறேன், ஈவினிங் டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பியே போயிருக்கலாம். அவ்வளவு நேரம் ஷாக் ஆயிட்டு கரெக்டா வரும்போது அவர் திரும்பி இடிச்சிட்டாரம்மா. இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் பரபரப்புக்கு. அப்படியே தரீங்க. பீஸுக்குள்ள ஏதோ வெள்ளையா ஒரு பேப்பரை பார்த்தனே. உன்கிட்ட இம்புட்டு பவர் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லடா. நீங்க பண்ணதை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாயி போச்சுடா, கை காலாம் நடுக்குதுடா. இப்ப அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் எழுதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கொஞ்சம் சீக்கிரம் படிச்சு தொலையமா. என்ன பிள்ளை இது? அன்பனா இத உன்கிட்ட கொடுக்க சொன்னுச்சு. யாருக்கும் தெரியாம இத பிரிச்சு படி, நான் பாத்துக்கறேன், நீ படி. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. ஆனந்தி, முக்கியமான விஷயம் பேச வேண்டும், குடோனுக்கு வரவும். ஏண்டா இதுக்கு தான் இம்புட்டு பதட்டமா? இதை அந்த புள்ளகிட்டே சொல்லி அமைச்சிருக்காம்ல, கொஞ்சம் முக்கியமா பேச விடுக்க அந்த புள்ளைய குடோனுக்கு வர சொல்லு, முடிஞ்சு போச்சா? இதை ஒரு லெட்டர்ல எழுதி கொடுத்து அதை கொண்டு போய் கீழே போட்டு அதை எடுத்து வாயில போட்டு அந்த வாயில இருக்கிறத எடுத்து கொடுத்து இத்தனைக்கும் அந்த புள்ள சொல்லுது யாருக்கும் தெரியாம படி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த புள்ள தூக்கி நல்லா பப்பரப்பான்னு ஊரறிய படிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா டேய், என்னடா ஒரு என்னடா சொல்றது இத? ஆமா ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம தலையெழுத்தாவல் தான் ஓடு. இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு ஞாபகம் வருது சொல்லி அனுப்புனா அது மறந்துடாதா அப்படின்னு. ஏண்டா பேப்பரை கொடுக்க சொன்னதுக்கு போய் பரட்டி இருட்டி வாயிலெல்லாம் போட்டு கொடுக்குற அளவுக்கு ஞாபகம் இருக்கலடா, குடோனுக்கு வர சொல்லுன்றத மறந்துடுமா? சொல்ல சரி ரைட்டுப்பா, இது உங்க சீரியல், உங்க ஞாபகம் வருது, உங்க பரபரப்பு, உங்க படப்படப்பு, உங்க லெட்டர் நீங்க தூக்கி வச்சு நல்லா மறைச்சு கூட படிப்பீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? ஃபைனலா வேதராஜ், எம்பி வேதராஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, இவருக்கு எல்லா சீரியல் ட்ரோலையும் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காருப்பா. அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாராட்டை தெரிவிச்சுட்டு அப்படியே அண்ணா ஜி தமிழ்ல வரக்கூடிய கனா சீரியல போய் பாருங்க, அதுல ஒரு படத்தை எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கண்டென்ட்டையும் கொடுத்துருக்காப்புல. அது என்ன படம் அப்படிங்கறத போய் பார்த்துருமா? உன்னை வந்து பாத்துக்கிறேன். இப்ப பாத்துட்டு போங்க. அன்பரசி அவன் தான் உன்னோட கோச். அன்பரசிக்கு புதிய கோச் கொடுக்கும் டாஸ்க். இதுல இறங்கி இந்த சேரெல்லாம் மிதிச்சு நடங்க. இது அது இல்ல. இருக்கிற எல்லா பலூனையும் ஒண்ணு விடாம ஊதுங்க.
இவரு ட்ரைனிங்னு சொல்லி ஏதேதோ பண்ண சொல்றாரு சார். இதை பார்த்த உடனே பல பேருக்கு இது ஏதோ ஒரு படமாச்சு, என்ன படமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இது இந்த படம்பா அப்படின்னு சொல்லி கண்டே பிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிக்காதவங்க இதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. இதுல இறங்கி இந்த சேரெல்லாம் மிதிச்சு நடங்க. இருக்கிற எல்லா பலூனையும் ஒண்ணு விடாம ஊதுங்க. அந்த பொண்ணு எனக்கு ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தெரியல. இவரு ட்ரைனிங்னு சொல்லி ஏதேதோ பண்ண சொல்றாரு சார். சரி மிதிக்க சொல்றது, பாதி மரத்துல தொங்குறது, பலூன் ஊதுறது, கோழி பிடிக்கிறது, குழம்பு வைக்கிறது. எஸ், நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட எதிர்நீச்சல் படத்துல வந்து இந்த சீனை தான் இவங்க கொஞ்சம் புரட்டி போட்டு எடுத்திருக்காங்க. நல்லா தெரியுது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். பிக் பாஸ்லாம் வரப்போகுது, யாரெல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போனீங்களோ மறுபடியும் வந்து சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்றீங்க. அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்க்கணும். அங்க ஒரு நோட்டிபிகேஷனுக்கு வந்திருப்பான், அவனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் டான் வந்து சேரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்கேன். மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். Bye from Chappy, Tata, bye bye and take care.